ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலை கொண்டு போய் மீசான்ல வைத்தால் மீசான் பாரமாகிவிடும். அந்த அளவு சிறப்புக்குரியவர். இவர்களுடைய மனைவி தான் ஜைனப். அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் செல்வந்த பெண். மனைவியிடத்தில் சதக்காவை கேட்டாங்க. அந்த நேரம் ஜைனப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட போய் இந்த மஸ்அலாக்கு தீர்ப்பு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு மனைவி கணவனுக்கு சதக்கா கொடுக்கலுமா? நபியும் கேட்டாங்க, யார் வந்திருக்கீங்க? ஜைனப். ஐயுல் ஜயானிப், எந்த ஜைனப்? சொன்னாங்க, அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப். அப்போதான் நபி அவங்க சொன்னாங்க, அஜ்ரு சதகதி வ அஜ்ருல் கராபா, சொந்தத்துக்கு நெருங்கியதும் அதாவது சதக்காவுடைய நன்மை, ரெண்டு நன்மை உங்களுக்கு கிடைக்கும், சதக்கா கொடுங்கன்னு அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தாங்க. இப்போ அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய சக்கராத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நோய் விசாரிக்க போகிறாங்க. அந்த நேரம் கேட்டாங்க, மா தஷ்தகி? அப்துல்லா மஸ்ஊத், ஏதாவது முறைப்பாடு செய்கிறீங்களா? சொன்னாங்க, துனூபி, என் பாவத்தை நினைக்கிற பொழுதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. கேட்டா, ஃபமா தஷ்தஹி, ஏதாவது ஆசரிக்குதா உங்களுக்கு அப்துல்லா மஸ்ஊத்? சொன்னாங்க, ரஹ்மத்த ரப்பி, என் ரப்புடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறேன். கேட்டாங்க, டாக்டரை கூப்பிடவா, வைத்தியரை கூப்பிடவா? சொன்னாங்க, அதே வைத்தியர் தான் என்னை நோயாளியாக ஆக்கினார். கேட்டாங்க, அலா அமுருலக பி ஆதா, அப்துல்லா சக்கராத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கொடைகள் தரவா? சொன்னாங்க, தேவையில்லை. இல்லை, உங்களுக்கு பிறகு உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு தேவைப்படுமே. சொன்னாங்க, அத்தஹ்ஷா அலா பனாத்தியல் ஃபக்ர். உஸ்மான் ஹலீஃபாவை பார்த்து கேட்குறாங்க, ஜனாதிபதியை பார்த்து கேட்டாங்க அப்துல்லா மஸ்ஊத் சக்கராத்தில், என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வரும் என்று நீங்கள் பயப்படுறீங்களா? நான் எனது பெண் பிள்ளைகளை ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கிஆவை ஓதும்படி நான் கட்டளையிட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், யார் ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கிஆவை ஓதுவாரோ லம் துசிபுஹு ஃபாகத்துன் அபதா, ஒரு நாளும் அவர்களுக்கு ஏழ்மை வராது. இந்த 6 சிறப்புகளும் இந்த சூரத்துல் வாக்கிஆவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் தஃப்சீருல் போவோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், இதா வகாத்தில் வாக்கிஆ, இதா வகாத்தில் வாக்கிஆ லைஸ லிவகாத்திஹா காஸிபா காஃபிதத்துர் ராஃபிஆ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் ஹபாஅம் முன்பஸ்ஸா وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثًا. அல்லாஹ் சொல்றான், இதா வகாத்தில் வாக்கிஆ, கியாமத்துடைய நாள் நிகழ்ந்தால். சகோதரர்களே, மனித சமூகத்தினர்களே, அல்லாஹ் பேசுறது எல்லாமே பயங்கரமான விடயங்களைத்தான். கியாமத் என்ற இந்த பயங்கரம் இருக்குதே, உலகத்துடைய எந்த சோதனையையும் அதற்கு முன்னால வைத்தீங்கண்டா ஒரு தூசியை போலதான். இன்று எங்களுக்கு நடந்திருக்குதே இந்த நோய், இந்த ஆபத்துகள், இந்த முசீபத்துகள், இவைகளெல்லாம் கியாமத்துக்கு முன்னால் ஒரு தூசியை போல். வாக்கிஆ என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே கியாமத்துடைய இந்த நிகழ்வுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 27 பெயர்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ ஒரு பயங்கரமான நிகழ்வு பின்னால வர இருக்குது. உலகத்தில் ஒரு நோய், ஒரு சாதாரண ஒரு விடயம், மரணங்கள் ஏற்படுதா, நாங்கள் முஸ்லீம்களே மனித சமூகத்துக்கு சொல்ல மறந்துட்டோம், தவறிட்டோம். என்ன விடயம்? எங்களோட குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்களை மனித சமூகத்துக்கு நாங்கள் எத்தி வைக்கும். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மனித சமூகத்துக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். குர்ஆனை விளங்காததால் தான் சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மனித சமூகம் தடமாறு. அல்லாஹ் பிற்காலத்தில் வைத்திருக்கிறான் நிகழ்வுகளை நாங்கள் கண்ணால் பார்க்க இருக்கிறோம். சாதாரண நிகழ்வு அல்ல.
அதுல ஒன்றுதான் வாக்கியா. வாக்கியா என்றால் கியாமத். அல்லாஹ் இந்த வாக்கியா என்ற சொல்ல இந்த இடத்திலையும் இதே போல சூரா ஹாக்காவிலையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சூரா ஹாக்காலையும் அல்லாஹ் வாக்கியா என்ற சொல் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சகோதரர்களே, கியாமத்துடைய இந்த நிகழ்வுக்கு அல்லாஹ் குர்ஆனில் 27 சொச்சம் பெயர்களை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அதுதான் பயங்கரம். இது பயங்கரம் அல்ல. தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் இந்த காலத்துடைய நோய்கள், கொரோனா, அது இது, இவைகள் பயங்கரம் அல்ல. இதைவிட பயங்கரமான ஒன்று எதிர்காலத்தில் வர இருக்கு. இன்று நாங்கள் உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் 50 பேர் 100 பேர் எல்லாம் தாண்டினா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் மௌத்தாய் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் எங்களோட குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், இதை மனித சமூகத்துக்கு எத்தி வைங்க. போய் ஒரே வினாடியில் ஒரே நிமிடத்தில் முழு உலகமும் மௌத்தாகும். எவ்வாறான நிகழ்வா இருக்கும். இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாட்டில் 50 பேர் 100 பேர் மௌத்தாகிறத வச்சு நாங்கள் பயப்படுறோம். பயம் வாரது இயல்புதான். பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லி இருக்குது. மனித சமூகம் பாதுகாப்பாக இருக்குது உலகத்தில். ஆனா இதை யாரும் தடுக்க இயலாது. எது? ஒரே வினாடியில் ஒரே நிமிடத்தில் ஸ்ரீலங்கா மாத்திரமல்ல, ஆசியா மாத்திரமல்ல, ஐரோப்பா, அமெரிக்கா, முழு உலகமும் மையத்தாக மாறும், மரணித்திரும். அதற்குத்தான் குர்ஆன்ல பாவிக்கிறது என்ன? காஷியா. கியாமத்துடைய அடுத்த பேர் வாக்கியா ஒரு பேரு, அடுத்த பேர் காஷியா. காஷியாண்டா என்ன? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுறோம். ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. நபியே, உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி கிடைத்ததா? எவ்வளவு பயங்கரம். 1000 மையத்து இருக்குது. இத்தாலியில ஒரே நாள்ல 300 பேர் மௌத்தாயிட்டாங்க. கதி கலங்குறோம், பயப்படுறோம். சைனால எத்தனை பேர் மௌத்தாயிட்டாங்க, பயப்படுறோம். வீடுகளுக்குள்ள இருங்க, நாடுகள் பயப்படு. எவ்வளவு சட்டங்களை உருவாக்குதேன் பாதுகாக்க மனித சமூகத்தை. ஆனா சகோதரர்களே, இதை விட்டும் யாரையும் பாதுகாக்க இயலாது. அதைத்தான் நாங்க இரக்கத்தில் மனித சமூகத்துக்கு சொல்லி வைக்க விரும்புறோம். எங்கட குர்ஆன்ல இருக்குது. இது எங்கட குர்ஆனுக்குள்ள இருக்குது. எது? கொரோனாவை தேடாதீங்க, குர்ஆனுக்குள்ள கியாமத். முழு உலகத்தையும் அல்லாஹ் ஒரு வினாடியில் அழிப்பார். ஸ்ரீலங்காவை அழிச்சதுக்கு பிறகு இந்தியாவை அல்ல, இந்தியாவை அழிச்சதுக்கு பிறகு பாகிஸ்தானை அல்ல, ஆசியாவை அழித்ததுக்கு பிறகு ஆப்பிரிக்காவை அல்ல. இந்த நிகழ்வை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். மனித சமூகத்துக்கு இந்த தூத சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. உங்களுக்கு வந்துச்சா இந்த செய்தி? என்ன செய்தி? ஒரே வினாடியில் உலகம் அழியும். உங்களுக்கு கிடைச்சிச்சா? இத ஷம்சு குவிரத், சூரியன் அப்படியே சுருட்டப்படும். இந்த செய்தி குர்ஆனுக்குள்ள இருக்கு. இது சாதாரண செய்தி அல்ல. சூரியன் சுருட்டப்படுறது. இத ஸமாஉ ஷக்கத், வானம் பிளக்கப்படும். வானம் பிளக்குறண்டா. இத மக்களுக்கு இப்பவே சொல்லு. மக்களுக்கு இந்த செய்தி எத்தி வை. வானம் பிளக்கும் ஒரு நாளைக்கு, சூரியன் சுருட்டப்படும். நம்பிடுவாங்க. மக்கள் கேட்கலாம், எங்க இருக்குது இது? எடுத்து காட்டுங்க குர்ஆன. இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனித சமூகத்துக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். மனித சமூகத்துக்கு பார்க்க கொடுங்க குர்ஆன. நாங்களே மறைச்சி ஒளிச்சி அப்படி அமுக்கி வச்சிருக்கிறோம் குர்ஆன். வானம் வெடிக்குமா? ஆச்சரியப்படுறாங்க. சூரியன் சுருட்டப்படுமா? அதை விட ஆச்சரியம். வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், 7 கடலும் பத்தும். வஇதல் பிஹாரு சுஜ்ஜிரத், 7 கடலும் பத்தும். கடல் பத்தினா இவ்வளோ பயங்கரம் முன்னால வர இருக்குது. இதை விளங்கினவங்க தான், ஏற்றுக்கொண்டவங்க தான் முஸ்லீம்கள். அது மாத்திரமா இல்ல, வஇதல் ஜிபாலு சுயிரத், முழு மலைகளும் தவிடுபொடியாக்கப்படும். மலை தவிடுபொடியாக்கப்படுமா?
அது மாத்திரமா இல்ல, நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும். அது மாத்திரமா இல்ல, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி வேகமாக உசும். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, மிக வேகமாக பூமி உசும்பும். சகோதரர்களே, இது மனித சமூகத்துக்கு விளங்கும். இதெல்லாம் இதை தெளிவுபடுத்துற கடமை எந்த கடமை, அதால உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். உங்களோட கடமை முழு மனித சொல்லும். நீ பயந்து வாழுது மனித சமூகம். ஒரு நோயால உலகம் பயந்துட்டு, உலகம் அஞ்சிட்டு, உலகத்துக்கு குர்ஆனுடைய தூத சொல்லுங்க, இஸ்லாத்துடைய தூத எத்தி வைக்கிற காலம். எங்கட குர்ஆன்ல இப்படி எல்லாம் இருக்குது. இது சாதாரண நோய், இதற்கு அப்பால மரணங்கள் இருக்குது, உலகத்துடைய முடிவு நிகழ்வுகள் இருக்குது. வானம் வெடிக்கும், பூமி பிளக்கும், சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே உதிரும், சூரியன் சுருட்டப்படும், கடல் பத்தும், மலைகள் எல்லாம் இருந்த இடங்களை விட்டு நகர ஆரம்பிக்கும். இந்த செய்திகளை மக்களுக்கு எத்தி வைக்கிறது எங்கட கடமை. அதால தான் அல்லாஹ் கியாமத் இறுதி நாளுக்கு 27 பெயர்களை சொல்லியிருக்கிறான். அதுல முதல் பெயர் தான் வாக்கியா, இரண்டாவது பெயர் தான் காஷியா, மூன்றாவது பெயர் தான் யௌமுல் கியாமா, யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழும்பி நிற்க வேண்டும், கியாமத். நாலாவது பெயர் தான் அல் யௌமில் ஆஹிர், கடைசி நாள். சகோதரர்களே, அந்த பயம் மட்டும் இருந்தா போதும். உலகத்தில் அல்லாஹ் நாடியது நடக்கும். இத்தனை பேர் இந்த வருடத்துல மௌத்தாகணும்டா, ஒமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். ஆனா பாதுகாப்பாக இருக்கிறது இஸ்லாமிய வழிமுறைகள் இருக்கு. அடுத்த பெயர் தான், ஐந்தாவது பெயர் தான் அஸ்ஸாஅ, கியாமத்துக்கு அஸ்ஸாஅ, இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். அடுத்த பேர் தான் யௌமுல் பஅஸ், எழுப்பாற்ற நாள். அடுத்த பேர் தான் யௌமுல் குரூஜ், வெளியாகிற நாள். கபர்ல இருந்து எல்லாருமே ذَلِكَ يَوْمُ الْخُرُوجِ. அடுத்த பேர் தான் அத்தாம்மத்துல் குப்ரா, فَإِذَا جَاءَتِ الطَّامَّةُ الْكُبْرَى, பயங்கரமான சத்தம் ஒன்று வந்தால். சகோதரர்களே, இதெல்லாம் எதிர்பார்த்து வாழ்றவங்களுக்கு பேர் தான் முஸ்லீம்கள். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்க ஏன் குர்ஆன் அல்லாஹ் எப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னது. ஒரு நோயை 20 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் சொல்லிட்டார், 30 வருஷத்துக்கு முந்தி சொல்லிட்டார், நீங்க விஞ்ஞானி என்று தேடுறீங்க. குர்ஆனை பெரட்டுங்க. இதை விட அபாயகரமான செய்திகள் எல்லாம் நிறைந்திருக்குது குர்ஆன்ல. அடுத்ததுதான் யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்குடைய நாள் அது. அடுத்த பேர் தான் யௌமுல் ஹஸ்ரா, கேவலம் கை சேதம் அடையும் நாள். அடுத்த பேர் தான் யௌமுல் வஈத், வனுஃபிக ஃபிஸ் ஸூரி ذلك யௌமுல் வஈத், வாக்களிக்கப்பட்ட நாள், எச்சரிக்கையுடைய நாள். அடுத்த பேர் தான் 13வது பேர் தான் யௌமுல் ஆஸிஃபா, யௌமுல் ஆஸிஃபா இதில் குலூபு லதல் ஹனாஜிர், கல்புகள் எல்லாம் நடுங்குற நாள். அடுத்த பேர் தான் அல் காரிஆ, மல் காரிஆ வமா அதராக மல் காரிஆ, கல்புகள் நடுங்குற நாள். எவ்வளோ பயங்கரம் முன்னால வர இருக்குது. அடுத்த பேர் தான் யௌமுல் ஃபஸ்ல், யௌமுல் ஃபஸ்ல், இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா, ஃபஸ்லுடைய நாள், தீர்ப்புடைய நாள், நேரம் குறிக்கப்பட்டது. கியாமத்துடைய அடுத்த பேர் தான் யௌமுத்தீன், மாலிகி யௌமித்தீன். அடுத்த பேர் தான் அஸ்ஸாஹா, ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா, சாஹா என்றா காதெல்லாம் செவிடாயும்.
அவ்வளோ பாரிய சத்தம் அது.